அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கேரளாவிலே ஏற்பட்டுக்கூடிய நிலச்சரிவு குறித்து இந்த பேரிடர் குழுக்கள் மாநிலங்கள் வாரியாக எப்பொழுதும் ஒரு குழுவை அமைத்திருக்க வேண்டும். அதற்கு உபகரணங்களாக ஹெலிகாப்டர், சிறிய ரக விமானங்கள், போர்க்கால அடிப்படையில் பயன்படக்கூடிய இராணுவ தளவாடங்கள் இவைகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கேரளாவில் ஏற்பட்டு காலதாமதமாக சென்ற மீட்பு குழுக்கு காரணம். அங்கே இயற்கை சீற்றத்தினால் அனைவரும் இறந்து விட்டார்கள். இப்போது செய்தித்தாளிலே 125 என்கிறார்கள். நிச்சயம் அது உயராமல் இருப்பதற்கு நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். எனவே வருகாலங்களில் அந்தந்த மாநில அரசுகள், மலை கிராமங்களான இடத்திலே இருக்கக்கூடிய அரசுகள் அந்தந்த மாநிலங்களிலே பேரிடர் குழு, தேசிய பேரிடர் குழுவின் மத்திய அரசை எதிர்பார்க்காமல் அவர்கள் மாநிலத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே பாதுகாப்புக்காக கருதி தனி ஹெலிகாப்டர்கள், தனி விமானங்கள், தனியாக ஒரு பேரிடர் குழுவை ஏற்படுத்தி அவைகளை முடிந்தவரை அண்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வருடன் தொடர்பு கொண்டு போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் அனைத்து உபகரணங்கள், உதவிகள் நாட வேண்டும். மத்திய அரசிடம் அனுமதி பெற்று மத்திய அரசு ஆணையிட்டு மத்திய அரசால் அனுப்பப்படுகின்ற இராணுவம் வர வரையில் காத்திராமல் மாநில அரசுகள் இதற்காக நிதியை பெற்று மக்களை காப்பாற்ற ஒரு வழிவகை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் மக்கள் நிச்சயம் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு சமவெளி உள்ள பரப்புகளில், நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் வசிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். எனவே எப்படி பார்த்தாலும் அங்கே மண் சரிவுகள் ஏற்பட காரணம் மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வீடுகள், ஓடைகளிலே அமர்ந்திருக்கிற வீடுகள், இதனால் ஏற்படக்கூடியது தான் அந்த நீர்நிலைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இயற்கையில் 1000 விஞ்ஞானங்கள் வளர்ந்திருந்தாலும், சேட்டலைட்டுகள் அனுப்பியிருந்தாலும், வானிலை முன்னறிவிக்கை தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் இவ்வளவு மழைதான் வரும் என கணிக்க யாராலும் முடியாது, ஆண்டவனால் தவிர. எனவே இயற்கையாக மழை பெய்யக்கூடிய வெள்ளங்களை கடலிலே கலக்கும் வரையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒதுக்குப்புறமாக கடல் நீர் அரிப்பு இல்லாத இடத்திலும், மழை வெள்ளங்கள் ஏற்படக்கூடிய நதிகளின் பக்கத்திலே இல்லாத இடத்திலும் மேம்பாலங்களை அரசு, இந்த நதி என்பது இப்போது இந்த இராணுவமே செல்லாத அளவுக்கு தரைப்பாலங்களை அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இல்லாமல் தரைப்பாலங்கள் என்றால் இதோ கர்நாடகாவிலே கட்டியிருக்கிறார்கள் பாருங்கள், 16 கிலோமீட்டர் ஒரு பிரிட்ஜை. அதன் கீழே எத்தனை அடி, 20 அடி உயரம் தண்ணி போனாலும் ஒன்றும் ஆகாது. அது போன்ற பாதைகளை தமிழகம் மட்டுமல்ல கேரளாவிலும் கட்டப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். எனவே தயவு கூர்ந்து இயற்கை சீற்றத்துடன் போராடாமல் வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். பறிபோன குழந்தைகள் உயிர்களுக்காக நான் ஆண்டவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.